ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் வெறும். நாம இன்னைக்குள்ள பார்க்க போகிறது இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க ஒரு ஹிந்தி ரொமான்ஸ் காமெடி ட்ராமா தான் வைல்டு வைல்டு பஞ்சாப். இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அந்த உள்ள பார்க்க போகிறோம். இந்த படத்தை முழுக்க முழுக்க டார்க் காமெடியை மையமாக வச்சு எடுத்துருக்கனால தனியாக உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த படத்தில் மொத்தம் 4 ஃப்ரெண்ட்ஸை காட்டுறாங்க. இந்த 4 பேருமே 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒரு பேஷன்னே சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் வந்து நல்ல பயங்கரமான பாடி பில்டர், ஒரு பிளே பாயாக இருப்பாப்ல. ரெண்டாவது வந்து மோஸ்ட் இன்னசென்ட் அண்ட் ஆல்சோ வந்து அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயப்படக்கூடிய ஒரு பர்சன். மூணாவதா வர்றவர் ஹானி சிங் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம். அவர் வந்து இந்த 50 லாரியை வச்சு நடத்திட்டு இருக்க ஒரு டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு ஃபர்ஸ்ட் லவ் அப்படிங்கிறது இவரோட கார் தான். அந்த காருக்கு உயிரா இருப்பாப்ல. அண்ட் லாஸ்டா நம்ம வருண் சர்மா, இவருக்கு வந்து இவரோட காதலி ஏமாத்திட்டு இன்னொரு இவரோட பாஸ் கூட வந்து கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸை கேட்டுட்டு சூசைட் பண்ணலான்னு பார்க்கும்போது இவங்க எல்லாருமே கன்வின்ஸ் பண்ணி அந்த கல்யாணத்துக்கு போய் அந்த பொண்ணுகிட்ட நீ உன் வாயால வந்து ஐ எம் ஓவர் யூ அப்படின்னு சொல்ற அப்படிங்கிற மாதிரி 3 பேரும் சொல்லி இவங்களை பூஸ்டப் பண்ணி அனுப்பி கூட்டு போறாங்க பால்கோட் அப்படிங்கிற ஊருக்கு. அதுல ஒரு கட்டமா இந்த ஹேங் ஓவர் கான்செப்ட்ல இவங்க 4 பேரும் ஒரு இடத்துல குடிக்க போக அதுல மோஸ்ட் இன்னசென்ட் அப்படின்னு சொன்னால அப்பாவுக்கு பயப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து யாருக்குனே வந்து நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு. ஆனா இந்த போதையில வந்து ஃபர்ஸ்ட் டைம் குடிக்க போக அவர் ஒரு பொண்ணை அங்க வந்து கல்யாணமே பண்ணியிருந்தாப்புல. இதுக்கப்புறம் நடக்கிற அந்த தரமான சம்பவங்கள் தான் இந்த படத்தோட மீதி கதையை சொல்லுவேன். இப்போ இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னா ஒரு தரமான ஒரு டார்க் காமெடி கலந்த ஒரு படமா கண்டிப்பா எடுத்திருக்காங்கன்னு சொல்லுவேன். நீங்க வாய் விட்டு சிரிக்கிற அளவுக்கு நிறைய இடங்கள் இந்த படத்துல ஹியூமர் சென்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுல இந்த படத்துல எனக்கு பர்டிகுலரா ஒரு சீன் வந்து மோஸ்ட் ஃபேவரேட்னா அந்த கன் டீலர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவாங்க பாருங்க. அதெல்லாம் விழுந்து விழுந்து சிரிச்சேன். அதை தாண்டி இந்த ஒவ்வொரு கேரக்டரையும் இவங்க இன்ட்ரோ பண்ணும்போது அவங்கள பற்றின ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க. அந்த டீட்டெயிலாக ஸ்டார்டிங்கில் எதுக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சும்மா சொல்லாமல் அதை கிளைமேக்ஸில் எல்லாத்தையுமே ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் 50 லாரியை வச்சு ஓட்டிட்டு இருக்க ஒரு டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த 50 லாரியை வச்சு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கிளைமேக்ஸில் ஒரு போர்ஷனில் தரமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபோன் பண்ணி அவரோட காரை காணும் அப்படின்னு சொன்னோன்னா அந்த சேசிங் போர்ஷன்ஸ்லாம் செமையாக இருந்துச்சு. இப்படி ஒருத்தருக்கு ஸ்கூட்டர் காணாமல் போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த கேரக்டரை இன்ட்ரோ பண்ணும் போது எதெல்லாம் சொன்னாங்களோ அதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணி கடைசி வந்து டுவர்ட் த எண்ட் வந்து அதை யூஸ் பண்ணது இந்த படத்தை ஒரு ப்ளஸ்ன்னே சொல்லுவேன். தென் லாஸ்ட்டாக இந்த படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொரு க்ரூ மெம்பர்ஸும் இந்த படத்துக்காக நல்ல ஒரு எஃபெக்டை போட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸை வெளிக்காட்டியிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரோட பர்ஃபார்மன்ஸ்னால தான் எல்லா இடங்கள்லையுமே ஒரு சில இடங்களில் இவர் நல்லா ஸ்கோர் பண்ணுறாரு, இன்னொரு சில இடங்களில் நான் வந்து ஸ்கோர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பிரித்து ஸ்கோர் பண்ணனால மேக்ஸிமம் எல்லா போர்ஷன்ஸ்லையுமே அந்த ஹியூமர் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதனால எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே சூப்பராக வந்திருக்கு நான் சொல்லுவேன். தென் லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு தரமான டார்க் காமெடி படமாக தேடி இருக்கீங்கன்னா இந்த படத்தை ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல என்டர்டெய்னிங் கொடுக்கும். அதை தாண்டி படத்தோட தமிழ் டப்பிங்குமே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாருமே லிப்சிங்கோட மேட்ச் ஆயிருக்கு. சில பஞ்சாபி சாங்ஸுமே ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ் பிஜிஎம்ஸும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ மஸ்ட் வாட்சபிளாக சஜஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் தனியாக உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா பேட் வேர்ட்ஸ் வரும். படத்தோட ஓப்பனிங் சீன்ஸில் சின்னதாக ஒரு ரொமான்ஸ் சீன்ஸ் வரும். அதை தாண்டி பெரிய லெவலில் அடல்ட் கண்டென்ட்லாம் கிடையாது. இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 3.5 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். ஒரு மஸ்ட் வாட்சபிள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.